பிக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தட்சிணாமூர்த்தி. இசை உலகத்தில் நானும் ஒரு சிறிய தொண்டாட்டி வந்துட்டுருக்கிறேன். என்னோடய பணி ஆரம்பம் 1990லேருந்து இப்போ வரை தொடர்ந்து செய்துட்ருக்கேன் இந்த பொழுதுபோக்கு தொழிலில். என்னென்னா, இந்த தொழிலில் நான் பட்ட கஷ்டங்கள் ரொம்ப அதிகம். நான் 1990 ஒரு சாதாரண சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவாக ஆனந்தா கேசட்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வீடு வீடாக சேர்ந்து கடை கடையாக தெருவாக போய் ஆடியோ கேசட் அப்போது விற்றுருக்கேன். இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இன்றைக்கி பட்டிமன்றத்தில் உலகத்தில் நிறையா பேர் பேரும் புகழும் இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதோட அடித்தளம் இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் பட்டிமன்றத்தை கொண்டு வந்தது நான் தான். அதில் வந்து நான் இந்த கிரெடிட் வந்து எனக்கு மட்டும்தான். ஏன்னா அதாவது இந்த எலக்ட்ரானிக் மீடியாவில் இந்த பட்டிமன்றத்தை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின ஒரே ஆள் நான் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் தான் டிவியில் போடுவாங்க, இப்போ எல்லா விசேஷத்துக்கெல்லாம் போடுவாங்க. இப்போ எல்லாம் இது அதுக்கு முன்னாடி ஸ்கூல்லையும் பொது இடத்துலையும் மட்டும்தான் இப்போ இந்த பட்டிமன்றம் இருந்தது. 1990 இன்றைய வாழ்வுக்கு வழிகாட்டி ராமாயணமா மகாபாரதமா அப்படின்ற ஒரு பட்டிமன்றம் தான் கேசட் வடிவில் வந்த உலகத்திலேயே முதல்ல கேசட் வடிவில் வந்த பட்டிமன்றம். மிக வெற்றிகரமாக ஆச்சு. அதுக்கப்புறம் வழக்காடு மன்றங்கள் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். வழக்காடு மன்றங்கள் வந்து ரொம்ப ரேரு, அதையும் ஃபேமஸ் பண்ணேன். கிட்டத்தட்ட 10 டைட்டில். அதில் ரொம்ப ஃபேமஸாக ஆனது வந்து கர்ணன் குற்றவாளியா, தர்மன் குற்றவாளியா, உலகம் முழுவதும் அதை வந்து ரொம்ப சிறப்பாக இதாச்சு. இப்போ ஆனந்தா கேசட்ன்ற அந்த கம்பெனிக்காக நாங்கள் இது பண்ணது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பிரதிகள் அது வந்து விற்பனையாச்சு. இன்றைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நான் பெருமையாக இந்த 1995க்கு அப்புறம் எனக்கு திருமணம் நடந்தது. திருமணத்துக்கு அப்புறம் நான் ப்ளஸ் சேனல் அப்படின்ற ஒரு நிறுவனத்தில் வந்து தமிழ்நாட்டோட பிரதிநிதியாக சேர்ந்த இன்சார்ஜாக. அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே ஹிந்தி கேசட்ஸ் இதெல்லாம் நான் இது பண்ணேன். அப்போ தான் நம்ம உன்னிமேனன் அப்படின்னு ஒரு பாடகர், உங்களுக்கு இப்போ ரொம்ப பிரபலமானவர், அவரை வந்து முதலாக தமிழில் பக்தி பாடல் பாட வச்சேன். அதுக்கப்புறம் தான் அவர் ரோஜான்ற படத்தில் புது வெள்ளைமலை என்ற பாட்டெல்லாம் பாடினார். பல்லவி பிரகாஷ் மியூசிக்கில் பூவை செங்குட்டுவன் பாடல்கள் எழுதியிருக்காரு. உங்களுக்கு அதில் ஒரு ரொம்ப ஃபேமஸான பாட்டு கூட இருக்குது. நானும் ஒரு 40 பாட்டு எழுதியிருக்கேன். பக்தி பாடல்கள் தான் எழுதியிருக்கேன். அதில் எனக்கு வந்து திருத்தணி கோவிலில் வந்து சிந்தை விஜயன் ஒரு பட்டம் கூட கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, அங்கே ஒரு பாட்டு ஒன்று எழுதினேன், குழந்தை சிரிக்குது திருத்தணி, அது குமரன் முருகன் திருவடிவில் வேலுடன் வருகிறது ஓர்வரில், அது வேடிக்கை காட்டுது நம்மிடையில்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து திருத்தணிக்காக தனிப்பட்ட முறையில் யாருமே எழுதலை, நான் எழுதினேன். அதுக்காக எனக்கு அந்த ஒரு சிறப்பு கிடைச்சது. அது இன்றைக்கி வரை என்னோடய வாழ்க்கையில் பெரிய பாக்கியமாக இது பண்ணுறேன். துணைவியார் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவரோட பேத்தி தான் என்னோடய துணைவியார். இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு இந்த ஜூன் 8ஆம் தேதியோட எங்களுக்கு 20 வருஷம் வெற்றிகரமாக சிறப்பாக முடிஞ்சது. இன்னும் என்ன சொல்ல போனோம்னா, நான் நிறைய படங்களுக்கு வந்து நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ப்ளஸ் சேனல்ன்ற கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு 6 படம் ஹிந்தி படத்தில் நான் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் மீடியா டீம்ஸ் அங்கே போனேன். அங்கே வந்துட்டு உங்களுக்கு பாண்டவர் பூமி, லிட்டில் ஜான் அதிலெல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். மியூசிக் இண்டஸ்ட்ரியில் வந்து கிட்டத்தட்ட 400 ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கிளாசிக்கல், டிவோஷனல் எல்லாம் சேர்த்து 400 டிஃப்ரெண்ட் டைட்டில் வந்துட்டு நான் வேரியஸ் கம்பெனிக்கு இது பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் என்னோடய 2003 நான் சொந்தமாக ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். அதுக்கு பேர் பிராவோ என்டர்டைன்மெண்ட்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் நான் வந்துட்டு வெளிநாடுகளுக்கு இங்கேருந்து படங்களை வாங்கி வெளிநாடுகள் அனுப்புறதுக்கான ஒரு வியாபாரம். பட் அந்த வியாபாரம் தொடங்கி ஒரு 4 மாதத்துலேயே என்கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக கஷ்டப்பட்ட அத்தனை பணத்தையும் இழந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ நல்ல இண்டஸ்ட்ரி இந்த சினிமா தொழில். 4 மாதத்துக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். நிலைமைனா, எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது நான் வந்து ஜீரோன்னு. பட் நம்ம பெரியவங்களாம் சொல்லுவாங்க, வெறுங்கை என்பது மூடத்தனம், 10 விரலும் மூலதனம் மாதிரி. அந்த 10 விரலும் என்னோடய உழைப்புமே. நான் வந்து இன்றைக்கி ஒரு கம்பெனியோட ஓனராக கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷமாக என்னோடய கம்பெனி பெருசாக கொண்டு வரதுக்கு ஏதாச்சுன்னா, நான் ஒரு நல்ல நிலைமையில் ஜீரோவில் ஆரம்பித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து திரும்பவும் ஜீரோ ஆகி இப்போ உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்ருக்கேன். ஒரு ப்ரொடியூசராக, ஒரு காப்பிரைட்ஸ் ஹோல்டராக, ஒரு 600 படத்தோட காப்பிரைட்ஸ் ஹோல்டராக நான் உட்காந்துருக்கேன்னா என்னோடய உழைப்பும்
என்னோட தன்னம்பிக்கை தான் காரணம். அதுக்கு நான் உண்மையிலே என்னோட உழைப்பு, என்னோட தன்னம்பிக்கை எனக்கு எங்க வாரியார் சுவாமியோட அருளும் தான் எனக்கு முக்கிய காரணம். நான் இதுவரை நம்பிட்டுருக்கேன். இனிமேலும் அதுவே நடக்கும். நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா நெறைய கஷ்டங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில அதான் என்டர்டெயின்மெண்ட் மீடியா நெறைய பேர் ஜஸ்ட் லைக் வர்றாங்க. நெறைய ஊர்லேருந்து காசை கொண்டு வர்றாங்க. படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க. நான் கிட்டத்தட்ட இந்த 22 வருஷத்தில் லாபத்தை விட அதிகமாக நஷ்டம் தான் ஆரம்பிச்சு இது பண்ணியிருக்கேன். அந்த நஷ்டங்களை கூட என்னோட முயற்சியால் காலப்போக்கில் லாபமாக மாற்றிக்கிறதுல தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் எனக்கு நஷ்டமே வராது அப்படின்ற அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு மியூசிக் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா என்னோட கன்சல்ட் இல்லாமல் ஆரம்பிக்கவே மாட்டாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லா நடிகராகட்டும், எல்லா பெரிய நடிகர்களாகட்டும், பெரிய ப்ரொடியூசராகட்டும் என்ன கேட்பாங்க. நான் தான் வழிகாட்டியாக சொல்லிகிட்ருக்கேன். இதுவரை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வேரியஸ் கம்பெனிஸ் ஆரம்பித்து கொடுத்துருக்கேன். இப்போ கடைசியாக ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு கருவாடுன்னு ஒரு படம், ராதாமோகன் சார் இது. ராம்ஜின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர், அவருக்காக கூட நான் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். ஜேஎஸ்கே ஆடியோன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபேமஸ் ப்ரொடியூசர் விநியோகஸ்தர். அவருக்கு கூட ஜேஎஸ்கே மியூசிக்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து கொடுத்தேன். சேரன் டைரக்டர் சேரன் அவர்களுக்கு ட்ரீம் சவுண்ட் டிஜிட்டல் சொல்யூஷன் சொல்லி ஒரு கம்பெனி நான் தான் ஆரம்பித்து கொடுத்தேன். பார்த்திபன் சாருக்கு கிறுக்கல்கள்னு சொல்லிட்டு ஒரு புக்கு, அதோட ஆடியோ நான் தான் பண்ணி கொடுத்தேன். அவரை இது பண்ணிவிட்டு அதெல்லாம் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கிற ஒரு விஷயம். என்னோட தனிப்பட்ட முறையில் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நான் கிட்டத்தட்ட இப்போதைக்கு இப்போ வந்து தேட்டருக்கு நான் படமெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல, ஓவர்சீஸும் பண்ணுறதில்ல. நிறைய வியாபாரத்தில் நிறைய நஷ்டங்கள் எப்படி வருதுன்னா, ஏமாத்துறாங்க இந்த இண்டஸ்ட்ரியில். ஒரு காசை வாங்கிட்டு போகிறானுங்க, ஒரு மீடியேட்டர் வர்றான், இல்லாத ஒரு வெறும் பேப்பரை வச்சுட்டு, வெறும் போட்டோ கார்டை வச்சுட்டு இந்த படம் எடுக்கிறாங்க, இந்த இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஏமாந்ததில் நானும் ஒருத்தன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களும் ஆரம்ப கட்டத்தில் ஏமாந்து செஞ்சுருக்காங்க. அது எனக்கு பின்னாடி தான் வந்தது. ஏன்னா அவங்களுக்கும் தொழில் தெரியாது. தொழில் கற்றுக்கிற வரைக்கும் ஏமாத்துறாங்க. ஒரு தடவை ஏமாந்தோம்னா அதுக்கப்புறம் ஏமாற மாட்டோம். நான் இந்த ஜீரோன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கப்புறம் நான் எப்படி கூட அதை ஒன்று சேர்த்தேன் அப்படின்னா, இதே இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஜெயிக்கணுன்ற ஒரு வெறியில் இது பண்ணேன். நான் யாரை இன்றைக்கி வர ஏமாற்றலை. என்கிட்ட ஏமாந்ததா யாருக்குமே சத்திரம் கிடையாது. நான் ஒரு படம் வாங்கினேன்னா அதுக்கப்புறம் வியாபாரத்தோட பேட்டர்னை மாற்றிக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து படம் வாங்கினேன். நீ அடுத்துக்கப்புறம் என்ன பண்ண, படத்தை கொண்டு வா, பணம் தர்றேன், அந்த முறையில் வந்தேன். எனக்கும் அந்த மாதிரி இது பண்ணும்போது எனக்கு கண்டென்ட் கிடச்சிது. நான் கொடுக்குற காசுக்கு உண்டான பொருள் கிடச்சிது. நான் ஈஸியாக இது பண்ணேன். அதுக்கு முன்னாடி எப்படி ஏமாந்தேன்னா, நம்ம வெறும் லேப் லெட்டரை வச்சு, ஒரு போட்டோ கார்டை வச்சு நமக்கு இது பண்ணுறாங்கன்னு சொல்லி இப்போ ஒரு பாதி படம் தான் ஓடி இருக்கும், பாதி படம் எடுக்காமலே இருப்பாங்க, பாதி படம் தான் இப்போ ஷூட்டிங்கே போயிருக்கோம். அந்த படங்களுக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து 2003லேயே நான் வந்து 40 லட்சம் ரூபாய் இந்த இண்டஸ்ட்ரியில் கொடுத்து ஏமாந்துருக்கேன். இன்றைக்கி 40 லட்ச ரூபாயோட விலைன்னா என்னென்னு பாருங்கள். நான் டி நகரில் ஒரு பங்களா வாங்கியிருக்கலாம் அன்றைக்கி. ஏன்னா எனக்கு இருந்தது, அதெல்லாம் விற்று தான் நான் இதெல்லாம் பண்ணினேன். ஆனால் இந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து கரெக்டான வழியில் கரெக்டாக இது பண்ணோம்னா நிச்சயம் இது ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி. அதை தப்பான ஆளுக்கிட்ட மாட்டிக்கிட்டால் மட்டும்தான் தப்பாக போயிடுது. ஏன்னா நிறையா ப்ரொடியூசருங்க வர்றாங்க போகிறாங்க. அவங்க என்ன மோட்டிவேஷன் என்ன படம் எடுக்கணுன்றது கிடையாது. அவங்க மோட்டிவேஷனே வேறு மாதிரி. இதில் வந்து அவங்க சுகபோகங்களை அனுபவிக்கணும். ஒரு தப்பான எண்ணத்தில் வர்றாங்க. ஒரு 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா ஏமாந்துட்டு திரும்ப ஓடிடுறாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நிறையா சொல்யூஷன்ஸ் வந்து நான் இது பண்ணேன். கடைசியாக நான் வேலை பார்த்த கம்பெனி உங்களுக்கு நல்லா தெரியும், உலக புகழ்பெற்றது பிரமீர் சாய்மிரா என்ற ஒரு கம்பெனி, ப்ரொடக்ஷன் லிமிடெட்ன்ற கம்பெனி. அதில் வந்து நான் ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன். நான் வந்து ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு ஆள். இப்போ எனக்கு வந்து என் கிராமத்துலேருந்து நான் இந்த சென்னை வரும்போது எனக்கு பெரிய கல்வி தகுதி கூட கிடையாது. ஏன்னா நான் அங்கேருந்து 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டு தான் நான் இந்த ஊருக்கு வந்தேன். சரிங்களா, அது என்னோடய ஊர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், மிஸ்ஸினியானி இளையராஜா ஊருக்கு பக்கத்து ஊர், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், கோம்பைன்னு சொல்லி. எங்கள் ஊர் பெருமையை சொல்லணுன்னா ஒன்றே ஒன்று, நன்றி மறக்க மாட்டோம். ஏன்னா அது நாய்க்கு ஃபேமஸான ஊர். கோம்பை நாய் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜபாளைய நாயை விட ஃபேமஸான நாய் கோம்பை நாய். அது பக்கத்து ஊர் தான், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் பண்ணைப்புறம். எங்கள் ஊர்லேருந்து அவங்கெல்லாம் வந்ததுனால தான் நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வரணுன்றது ஒரு மோட்டிவேஷனோடு வந்தேன். பட் அவங்க வேறு மாதிரி போயிட்டாங்க. இப்போ நான் வந்து அதே இண்டஸ்ட்ரியில் வேறு மாதிரி இருக்கேன். ஒரு நல்ல நிலைமையில் இருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு நிலைமையில் இந்த தொழிலில் நான் செஞ்சிட்ருக்கேன். வெற்றிகரமாக செஞ்சிட்ருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட என்கிட்ட வந்துட்டு ஒரு 740 படங்கள் டிஜிட்டல் ரைட்ஸ்னு சொல்லப்படக்கூடிய இன்டர்நெட் ரைட்ஸு
மொபைல் ஃபோன் ரைட்ஸு மற்ற எல்லா ரைட்ஸுமே இருக்குது. தேட்டரில் மட்டும் நான் போட முடியாது, டிவியில் போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு 740 படம் என்னோடய மலையாளம், தமிழ் படங்களோட காப்பி ரைட்ஸ் ஹோல்டராக இருக்கேன். ஒரு ஆடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 படங்களுக்கு மேலே என்கிட்ட காப்பி ரைட்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோடய உழைப்பு தான். நான் ஜீரோவில் ஆரம்பித்து கூட ஒரு 1 சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அது முன்னாடியா பின்னாடின்றது இனிமேல் கடவுளுக்கு தான் தெரியும். இன்னும் நான் நிறையா எனக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, நிறையா நான் இது பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த அளவுக்கு என்னோடய முன்னேற்றத்துக்கு என்னோடய தெய்வ நம்பிக்கையும் எங்கள் குருநாதர் வாரியார் சாமியோட அருளாட்சியும் தான் காரணம்னு சொல்கிறேன். இனிமேலேயும் உங்களோட ஒத்துழைப்போடு நான் மேலே மேலே வளரணும். உங்களோட ஆசீர்வாதம், உங்களுடைய எதுவும் எனக்கு வேணும். நான் இப்போ புது ப்ராஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அது வந்து எஜுகேஷ்னல் ப்ராஜெக்ட். நீங்கள் வந்து எஜுகாம்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்கூலில் இருக்கிற எல்லாமே. அதே மாதிரி விஸ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எடுகாம் அப்படின்றது வந்து சாதாரண ஒரு டீச்சரை வீடியோ எடுத்து அதை ஸ்க்ரீனில் ஓட்டி இதுதான் எடுகாம்னு சொல்லிட்டு, நான் அந்த மாதிரி இல்லை. உலகத்திலேயே ரொம்ப இனோவேட்டிவாக நாங்களே உருவாக்கின சொந்த சாஃப்ட்வேரில் ஒரு கார்ட்டூன்ஸ் உங்களை வந்து பசங்களை வந்து இன்டராக்ட் பண்ணும். அதாவது அதில் நம்ம கேள்வி கேட்கலாம், கார்ட்டூன் பதில் சொல்லும். அந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் ரொம்ப கம்மி விலையில் நாங்கள் பண்ணி கொஞ்சம் வெரி சூன், அதாவது ரொம்ப சீக்கிரமாக உங்களுக்கு வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து யூகே முரளி உங்களுக்கு தெரியும், கின்னஸ் சாதனையாளர். அவர் வந்து இப்போ சமீப காலத்தில் நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அத்தனை படங்களும் இதுவரை நான் தான் உரிமை பெற்றுள்ளேன். மீண்டும் பிரேம்ஜி அமரன் உங்களுக்கெல்லாம் தெரியும், நூடுல்ஸ் மண்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸான நடிகர், திரு கங்கை அம்மன் அவருடைய இரண்டாவது புதல்வர். அவர் இசையமைத்த அத்தனை படங்களின் பாடல்களும் நான் தான். இதுவரை இசையமைத்த அத்தனை படங்களின் பாடல்களின் உரிமையும் என்னிடத்தில் உண்டு. பிரமிட் சாய்மீரா மியூசிக் உடைய அத்தனை கண்டனும் நான் வாங்கியிருக்கிறேன். அது எனக்கு இப்போ நான் செய்த மிகப்பெரிய அசட் அப்படின்னே சொல்லலாம். நான் வாங்கினதில் மக்கள் சிந்தனை பேரவை ஸ்டாலின் குணசேகர் அவர்கள் மிக சிறப்பாக எந்த ஒரு ஆதாயமும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய தொண்டு. அவருடைய இதில் 2012ஆம் ஆண்டு நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையும் நான் உரிமை பெற்றிருக்கிறேன். வீடியோவாகவும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பும் உரிமை, உலக உரிமை, என்னென்ன உரிமை இருக்கோ அத்தனையும் நான் இருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமை. ஏனென்றால் நானும் அதை ஒரு தொண்டாகத்தான் செய்திருக்கிறேன். அது அத்தனை நல்ல ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சொல்லணும்னா அந்த மேடையில் கேட்டவங்க இது பண்ணும்போதே கிட்டத்தட்ட அந்த ஆடியன்ஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க ஒரு 10,000-20,000 பேர் அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் அதை வந்து நான் உலகம் ஃபுல்லாக இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸாக நான் இது பண்ணிட்டுருக்கேன். என்னோடய யூடியூப் சேனல்ஸ்லாம் நான் அந்த இதை போட்டிருக்கேன். அது இல்லாமல் கிரீட்டேடிங் மூலமாக அதை நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கல்லும் கதை சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் தலைவர் தா பாண்டியன் பேசியிருக்காரு. அவர் அரசியல்வாதி, கம்யூனிஸ்டவாதி. ஆனால் இந்த இதில் வந்துட்டு ஒரு இடத்துல கூட அவர் அரசியலை பற்றியோ இல்லை மற்ற விஷயங்களை பற்றியோ பேசுனதில்லை. அந்த கல்லும் கதை சொல்லும் தமிழருடைய பண்பாடு, தமிழுடைய கலாச்சாரம், தமிழுடைய கலையை மட்டும்தான் பேசியிருக்காரு. எந்த ஒரு இடத்துல இது மாதிரி 10 தினம் 10 பெரியவர்கள் பேசிய அந்த வீடியோ தொகுப்பு பிராவாவுடையது. அது எனக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடியதும் கூட. ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் எல்லா இடத்துலையும் மறைஞ்சிக்கிட்டு இருக்கு. எனக்கே பாருங்கள், நான் ஒரு தமிழ் பாரம்பரியத்தில் வந்த எனக்கே தமிழ் பேசுகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது கூட நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதை கூட நான் இப்போ வந்து மாற்றிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆனால் நான் தமிழை வளர்க்கணும் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி இந்த முயற்சி தான் 2014ஆவது வருஷம் நடந்த அந்த ப்ரோக்ராமோட அனைத்து உரிமையும் நான் பெற்றுள்ளேன். அதில் வந்து திரு இளையராஜா அவர்கள், உயர் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர் கூட பேசியிருக்காங்க. ஏன்னா முதல் தடவை அவங்கெல்லாம் மேடையில் வந்து பேசுகிறாங்க. அந்த ஒரு உரிமையும் என்கிட்ட இருக்குது. இதையெல்லாம் என்னோட பெருமைன்னு நான் இது பண்ணிக்கிறேன். நெட் டிவி ஃபார் யூ நேயர்கள் அனைவருக்கும் நான் செய்யும் இந்த அத்தனை முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பும் ஆதரவும் தந்து இந்த நெட் டிவி மேலும் மேலும் வளர எனது நெட் டிவி ஃபார் யூ இது மிகப்பெரிய வெற்றியடைய எனது வாழ்த்துக்கள். எனக்கு குருநாதரின் ஆசியும் இதற்கு பரிபூர்ணமாக இருக்கும் என்று கூற காலைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.